வணக்கம் தலைவர்களே. ஆபரேஷன் ஆர்சாட் உலக இராணுவ வரலாற்றில் நடந்த மிக துணிச்சலான மிகப்பெரிய ஆபரேஷன் இது. இந்திய உளவுத்துறை ரா, இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாத் எது நம்பர் 1 அப்படின்னு பார்க்கின்ற இரண்டாவது பதிவு இது. ஏற்கனவே மிக்பொரிமானம் பற்றி பேசியிருந்தேன். மொத்தமான இராணுவம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய இராணுவத்துக்கு இணையா உலகத்தில் யாருமே கிடையாது. அமெரிக்க இராணுவம், ரஷ்யா, இஸ்ரேல் யாருமே பக்கம் வர முடியாது, மொத்தமான இராணுவம். ஆனால் உளவுத்துறை என்று தனியாக எடுத்து பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய மொசாத்துக்கு இணையா உலகத்தில் யாருமே வர முடியாது. அவங்க அவ்வளோ மிக மிக உயரத்தில் இருப்பாங்க இஸ்ரேலுடைய மொசாத். அது அந்த மொசாத்துடைய ஆப்ரேஷனில் மிக முக்கியமான ஒன்று. உலக வரலாற்றில் 2 முறை எதிரி நாட்டு அணுகுண்டுகள் தயாரிக்கும் அணுக்கரு உலைகள் தரை மட்டமாக்கப்பட்டது. அதாவது 95% கட்டி முடிச்ச பிறகு தரை மட்டமாக்கி புழுதியை மட்டும் தான் மிச்சமாக கொடுத்தாங்க. 2மே இஸ்ரேல் தான் பண்ணாங்க. ஒன்று ஈராக்கில் பண்ணாங்க, இன்னொன்று சிரியாவில் பண்ணாங்க. ஈராக்கில் பண்ணும்போது இஸ்ரேலிய பிரதம மந்திரி மெனகாம் பேகன் அவர் இது முதல்ல நடந்தது. சிரியாவில் அணுக்கரை உலை தகர்க்கப்படும் போது இஸ்ரேலிய பிரதம மந்திரி ஈஹுத் ஓல்மார்ட் அவர் தான் பிரதம மந்திரி. இந்த ஆப்ரேஷன் பற்றி பேசும்போது ஒரு 100% உண்மையவே பேச முடியும், உண்மையை சொல்ல முடியும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா மற்ற ஆப்ரேஷன் நம்ம விஷயங்களை கேதர் பண்ணுவோம், மற்றதில் படிச்சு சொல்லுவோம். இந்த ஆப்ரேஷன் மட்டும் அந்த பிரதம மந்திரி ஈஹுத் உல்மார்ட்டே ஒத்துக்கிட்டார். அவர் நான் இருக்கும்போது பண்ணேன், எப்படியெல்லாம் பண்ணோன்னு சொல்லி மிக அழகாக அவர் சொல்லியிருந்தார். கேட்க ஒரு மயிர்கூச்சரியும் இது ஆப்ரேஷன். இதில் 6 வகையான சிறப்பு அதிரடிப்படை பயன்படுத்தப்பட்டுச்சு இந்த ஆப்ரேஷனில். இதில் மொசாத் கிதோன் அப்படின்னு சொல்லி ஒரு படைப்பிரிவை பயன்படுத்தி சிறப்பு அதிரடிப்படை பயன்படுத்தினாங்க. நேவியட் அப்படின்னு சொல்லி ஒரு படைப்பிரிவை பயன்படுத்தியிருந்தாங்க. இது மொசாத்தோடது 2மே. இன்னொரு படைப்பிரிவை மொசாத் பயன்படுத்தினாங்க. இஸ்ரேலுடைய மிலிட்ரியிலிருந்து இராணுவத்திலிருந்து சைரத் மட்கால் அப்படிங்கிற ஒரு பிரிவை பயன்படுத்தினாங்க. சைரட் 13ங்கிற படைப்பிரிவை பயன்படுத்தினாங்க. ஷேர்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டோ படைப்பிரிவை பயன்படுத்தினாங்க. மொத்தம் 6 அதிரடி படைப்பிரிவு இதில் பயன்படுத்தப்பட்டாங்க. ஏன் இந்த மாதிரி கமாண்டோஸ் அதிரடிப்படை வீரர்கள் பிரித்து வைக்கிறாங்க? ஏன் தனித்தனியாக இருக்கிறாங்க? ஒன்றா வைக்க வேண்டியதானே? இஸ்ரேலியன் கமாண்டோஸ், இந்தியன் கமாண்டோஸ்னு வைக்க வேண்டியதானே? ஏன் பிரிவுகள் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு அழகான விளக்கம் இதில் கிடைக்கும். ஏன் இந்த பிரிவுகள் இருக்கு? நாளைக்கு நீங்கள் ஒரு கமாண்டோவை சேர போறீங்கன்னா அதுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல உபயோகமாக இருக்கும், ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். சாதாரணமாக நம்ம பேசுகிறோம் அணுக்கரு உலை தகர்ப்பு அப்படின்னு, பின்னால மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஒருவேளை இவங்க அணுக்கரு உலையை தகர்த்துட்டாங்க, அந்த நாடு மிகப்பெரிய நாடு. சிரியாவையும் இஸ்ரேலையும் ஒப்பிட்டு பேசினா சிரியா மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய இராணுவ பலம், ஆயுத பலம் உள்ளவங்க. நீங்கள் இந்த மேப் வரைபடத்தை பார்த்தா தெரியும். இந்த சிறியதான மஞ்சள் தான் இஸ்ரேல், அந்த மிகப்பெரிய மஞ்சள் தான் சிரியா. மிகப்பெரிய படைபலம் உள்ள நாடு. ஏன் திருப்பி தாக்கல? முக்கியமான கேள்வி. அந்த அணுக்கரு உலை சர்வநாசம் பண்ணப்பட்டுச்சு. $1 பில்லியன் செலவாயிருக்கும். ஏன் திருப்பி தாக்கல் நடத்தல? அதை விட முக்கியமானது, இந்த அணுக்கரு உலைகள் செய்யறாங்கன்னு சொல்லி எப்படி மோப்பம் படிக்கிறாங்க? உலகம் பூரா 195 நாடு இருக்கு. இவன் அணுக்கரு உலை செய்யறான் அப்படின்னு சொல்லி எப்படி மோப்பம்? எங்கிருந்து புகையை பிடிக்கிறாங்க? இங்கதான் மொசாத்தை பாராட்டணும். அதுக்கப்புறம் இப்ப பாருங்க, பாகிஸ்தான்ல அணுக்கரு உலை இருக்கு, அணுகுண்டுகள் தயாரிச்சு வச்சிருக்காங்க. எங்க இருக்குன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? துல்லியமா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அதை எப்படி கண்டுபிடிச்சு எப்படி ஊர்ஜிதம் பண்றாங்க? எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த எதிரி நாட்டுக்குள்ளேயே பூந்து அந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் ரேடார் எல்லாம் தாண்டி உள்ள போய் எப்படி அதை தரைமட்டம் ஆக்கிட்டு திரும்ப பத்திரமா வராங்க. இது எல்லாமே இதுல பார்க்கலாம். 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2004வது வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னாடி 2004வது வருஷத்துல நார்த் கொரியாவில் ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து நடந்துச்சு. எல்லோருக்குமே தெரியும், மிகப்பெரிய உலகத்தில் நடந்த மிகப்பெரிய ரயில் விபத்து. அது ரிக்டர் அளவுகோல்ல 3.6 அளவுக்கு நிலநடுக்கம் பதிவாயிருந்தது. ஒரு ரயில் விபத்து நடக்குது, அவ்வளோ பெரிய நிலநடுக்கம் பதிவாக வேண்டியதே இல்லை, அவ்வளோ பெரிய நிலநடுக்கம் பதிவாயிருச்சு. நீங்கள் 7 புள்ளி பதிவாச்சுன்னா உலகத்தில் மிகப்பெரிய சேதம் வந்துடும். இந்த ரயில் விபத்தில் 3.6 ரிக்டர் பதிவாச்சு. நார்த் கொரியா என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, 2 ட்ரெயின்
பெட்ரோல் எரிபொருள் கொண்டு போய் மோதிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க. அது கிடையவே கிடையாது. மிகப்பெரிய சதி திட்டம் அது பின்னால் இருந்தது. 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த ரயில் விபத்து நடந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒண்ணுமே இல்லை. கம்ப்ளீட்டா தகர்ந்துருச்சு. 1 கிலோமீட்டர் சுற்ற ஒண்ணுமே அங்க இல்லை. 1850 வீடுகள் சர்வ நாசமாச்சு. 6300 வீடுகள் நாசமாச்சு. உயிர் சேதம் அப்படின்னு பார்க்கும்போது 3000 10,000 பேர் மரணம் அடைந்திருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் நார்த் கொரியா வெறும் 50 தான் சொன்னாங்க. இதெல்லாம் நார்த் கொரியா சொல்லாமல் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. அவ்வளோ பெரிய ரயில் விபத்து. உலக நாடுகள் எல்லாமே அந்த ரயில் விபத்து தாண்டி போயிட்டாங்க. ஓகே, ரயில் விபத்துன்னு. ஆனால் இஸ்ரேலுடைய மொசாத்தோட தலைவருக்கு மட்டும் ஏதோ ஒரு சந்தேகம். இதுதான் மொசாத்னு சொல்றது. மொசாத் அதில் உள்ள ஆட்கள் ஒரு மிகச்சிறப்பான ஆட்கள், சராசரி மனிதர்கள் போல அல்ல. அவருக்கு மட்டுமே ஒரு சந்தேகம். அதை உற்று நோக்கிறார். இது ஏதோ பின்னணியில் இருக்கு. அந்த ரயில் எங்க போச்சு, என்ன கொண்டு போச்சுன்னு தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல சிரியாவிலிருந்து உதவி பொருள் கொண்டு போறோம்னு சொல்லி கண்டெய்னர்ல உதவி பொருள் கொண்டு போறோம்னு சொல்லி நார்த் கொரியா கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. சிரியாவும் நார்த் கொரியாவும் நட்புறவு நாடுகள், இரண்டுமே பயங்கரவாத நாடுகள், கொண்டு போயிருந்தாங்க. திரும்ப அந்த கண்டெய்னர் வரும்போது காலியா வராம அதுல 12 சிரியாவுடைய அணு ஆராய்ச்சியாளர், சயின்டிஸ்ட்னு சொல்லலாம், விஞ்ஞானிகளுடைய உடல் அந்த கண்டெய்னர்ல கொண்டு வரப்பட்டுச்சு. இதெல்லாம் ரகசியமா பார்த்துருந்தாங்க. அந்த உடல் எல்லாம் போர்த்தப்பட்ட விதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா சீல் பண்ணி, மற்ற பிணங்கள் போடலாம், இந்த பிணங்களை ரொம்ப சீல் பண்ணி கொண்டு வந்தாங்க சிரியாவுக்கு. அப்போ இவருக்கு அந்த மொசாத் தலைவர் மேயர் தகானுக்கு இன்னும் அதிகமான சந்தேகம். ஏன் இவங்க இந்த 12 விஞ்ஞானிகள் எதுக்கு நார்த் கொரியாக்குள்ள போனாங்க, அந்த உடல் ஏன் அந்த அளவுக்கு போர்த்தப்பட்டிருக்கு? அப்போ இவருடைய சந்தேகம் மேலும் மேலும் வளர்ந்து இந்த 2 பேர்த்தையுமே சிரியாவை ரொம்ப உற்று நோக்க ஆரம்பிச்சார். அவருடைய நேரங்கள்ல மொசாத் ஏஜென்ட்டோட நேரங்கள் அந்த சிரியாவை நோக்கி செலவு பண்ணப்பட்டிருந்தாங்க. மேலும் சிரியாவை ரொம்ப ஆழமா போய் பாருங்க, ஏதாவது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மேயர் தகன் மொசாத் தலைவர் சொல்லியிருந்தாரு. இது 2004 நடந்தது. மார்ச் 1 2007 வருஷம் சிரியாவுடைய அணு விஞ்ஞான தலைவர், அணு ஆராய்ச்சியோட தலைவர் அவர் இப்ராஹிம் ஓத்தமன் அப்படிங்கிற பேர். அவர் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னா நாட்டுக்கு போரான்னு தகவல் கிடைச்சது. ஆஸ்திரியாவில் வியன்னா நாட்டுக்கு அணு ஆராய்ச்சி பேசுகிற சம்பந்தமா அவர் போரான்னு தகவல் கிடைச்சுங்க. அவரை பின்பற்றி 15 மொசாத் டீம், மொசாத்துடைய ஆட்கள் 15 பேர் போனாங்க. 3 பிரிவுகள், 3 டீம், அது கமாண்டோ டீம் 3 டீம்ல போயிருந்தாங்க ஓத்தமனை பின்பற்றி. 5 பேர் கிதோன் அந்த படைப்பிரிவை சேர்ந்தவங்க. அந்த படைப்பிரிவு எதுக்குன்னா ரகசியமா கொல்லுவதில் தலை சிறந்தவர்கள். மொசாத்துடைய ரகசியமான கொலைகள் அத்தனையுமே இந்த கிதோன் படைப்பிரிவு தான் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி கொல்றாங்கன்னே தெரியாது. ஒரு 2-3 பேர் போவாங்க, மோதிர மாதிரி இருக்கும், அந்த மனிதர் மேலே மோதிருப்பாங்க. அவர் 10 அடி கூட நடந்திருக்க மாட்டார், இதய ஹார்ட் அட்டாக்ல செத்து போவார். இதை மாதிரி ஒரு தமிழகத்தில் கூட ஒரு கேஸ் நடந்துச்சு. ஒரு கொடையோட முனையில சின்ன ஊசி வச்சு அது வழியாக ஏதோ ஒரு விஷத்தை செலுத்தினாங்க. தமிழகத்தில் நடந்த கேஸ். இதுக்கெல்லாம் முன்னணி, இதுக்கெல்லாம் மூதாதையர்னா மொசாத் தான். அந்த கிதோன் படைப்பிரிவோட வேலையே ரகசிய கொலைகள். செஞ்சதும் தெரியாது, திரும்பி வந்ததும் தெரியாது, அவன் எப்படி செத்தானே தெரியாது, அந்த அளவுக்கு கொள்ளுவாங்க. இன்னொரு 5 படைப்பிரிவு நேவியாட்னு சொல்லுவாங்க. நேவியாட் 5 பேர் போயிருந்தாங்க. இவங்க எதுக்குன்னா எப்பேற்பட்ட பூட்டையும் சரி, எப்பேற்பட்ட கதவுகளையும் லாக்கர்களையும், எந்த வங்கி லாக்கர் இருந்தாலும் சரி, சத்தமே இல்லாம திறந்து சத்தமே இல்லாம பூட்டிட்டு திரும்ப வந்துருவாங்க. அந்த திறந்ததும் தெரியாது, பூட்டுன்னு தெரியாது, உடைக்கிறது இல்லை, ரகசியமா திறந்து மூடிடுவாங்க. நேவியட் இவங்க 5 பேர் போயிருந்தாங்க. இன்னும் 5 பேர் சைபர், அதாவது இந்த கம்ப்யூட்டர்களை மற்ற எல்லாத்தையுமே ஹேக் பண்றவங்க. இதுல ஒரு 5 பேர், மொத்தம் 15 பேர் போயிருந்தாங்க. இந்த கிதோன் படைப்பிரிவு மட்டும் அவரை பின்பற்றி போயிட்டே இருந்தாங்க. அவர் ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கி இருந்தாரு. அவர் போறதும் வரதுமா இருந்தார். முதல் நாள் விட்டுட்டாங்க. 2வது நாள் அவர் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணார். நிச்சயமா வரக்கு லேட்டானு தெரியும், எல்லாத்துக்கும் தொடர்பு வசதி இருந்துச்சு. அப்ப கிதோன் என்ன சொன்னாங்க, நாங்க அவனை பார்த்துக்கிறோம், நீங்க மேற்கொண்டு காரியம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்ப இந்த நேவியாத் ஆட்கள் போய் அவர் தங்கியிருந்த கதவை திறந்து சத்தமே இல்லாம திறந்து வழி கொடுத்தாங்க. 3வது ஸ்பெஷல் டீம், இந்த சைபர் கிரைம் ஆட்கள், அவங்க உள்ள போய் அவர் ஒரு லேப்டாப் அங்கேயே அசால்ட்டா விட்டுட்டு போயிருந்தாரு.
அந்த லேப்டாப்பை எடுத்து அதை ஆன் பண்ணி, எல்லாருமே ஆன் பண்ண முடியாது, எல்லாமே ரகசியமாக அவங்க லாக் பண்ணி வைப்பாங்க. அதை மீறி இவங்க அதெல்லாம் திறந்து அதிலிருந்த அத்தனை தரவுகளுமே இவங்களுடைய லேப்டாப்பில் இவங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் சாதனத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு சிறிய மென்பொருளை அதில் பொருத்திட்டு வந்தாங்க, அவருக்கு தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் அவர் அந்த லேப்டாப்பை என்ன ஆப்ரேட் பண்ணோம், அந்த லேப்டாப்பை பண்ணுறது எல்லாமே இவங்களுக்கு தெரியுற மாதிரி பண்ணிட்டு மொசாத்தோட ஹெட் குவார்ட்டருக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டு திரும்ப வந்துட்டாங்க. ரொம்ப திறந்தது அவருக்கு தெரியாது, லேப்டாப் ஓப்பன் பண்ணது தெரியாது, அதில் இருக்க தரவுகளை பதிவிறக்கம் பண்ணது தெரியாது, உள்ளுக்குள்ள அந்த மென்பொருள் பொறுத்துனது தெரியாது. இத்தனையுமே பண்ணியிருந்தாங்க. இதில் அவர் கொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்படலை. ஏன்னா இவங்க நினைச்சது எல்லாமே சாதிச்சாங்க. இந்த 15 பேர் டீமும் திரும்ப இந்த லேப்டாப் தரவுகளை செக் பண்ணி பார்த்தாங்க. மொசாத்தில் வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த லேப்டாப்பில் நூற்றுக்கணக்கான வண்ணப்படங்கள், அது அவங்க ஒரு அது அணுகுண்டு செய்கிற கட்டிடம் கட்டுறாங்க. அதோடைய அனைத்து புகைப்படங்களும், அதாவது ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துடைய புகைப்படங்களும் அதில் இருந்தது, வண்ண புகைப்படங்கள் இருந்தது. 95% அந்த அணுக்கரு உலை ரெடி ஃபார் ஆக்ஷன் பாங்க, அணுகுண்டு தயாரிக்கும் நிலையில் 95% முடிஞ்சிருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தாங்க. இந்த சிரியன் சயின்டிஸ்ட் இப்ராஹிம் ஓத்தமனும் நார்த் கொரியாவுடைய அணு விஞ்ஞான தலைவரும் அந்த இடத்துல நின்று எடுத்த ஒரு புகைப்படத்தையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த சிரியாவுடைய அணுக்கரு உலை நார்த் கொரியாவில் ஒரு அணுக்கரு உலை இருக்கு, யாங்பாங் அப்படிம்பாங்க. அதை போலவே எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் அதே போல கட்டப்பட்டிருந்ததும் பார்த்தாங்க. இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா அதோட பரப்பளவு, மொத்த பரப்பளவு பார்க்கும்போது 1600 மீட்டர் இருந்தது. அதாவது 1.5 கிலோமீட்டர் கொஞ்சம் மேலே, அவ்வளோ பெரிய பரப்பளவில் அந்த அணுக்கரு உலை கட்டப்பட்டிருந்தது. உயரம் பார்த்தீங்கன்னா 220 அடி, கிட்டத்தட்ட 220 அடிக்கு ஒரு கட்டணம், அவ்வளோ உயரமாக. கிட்டத்தட்ட நம்ம ஒரு தந்தி கம்பம் பார்க்குறோம், அந்த தந்தி கம்பத்தை போல் 8 மடங்கு உயரம் கணக்கு போட்டுங்க. அவ்வளோ பெரிய காங்கிரீட் பில்டிங் கட்டப்பட்டிருந்தது, அவ்வளோ பெரியது, அவ்வளோ பரப்பளப்பு உள்ளது. உள்ளே பார்க்கும்போது சில புகைப்படங்களை வச்சு பார்க்கும்போது அவங்க அணுகுண்டுகள் செய்ய போகிறாங்கங்கிற தெளிவாகிட்டாங்க. இதில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆத்திரம் கொடுத்தது எலக்ட்ரிக் கிரிட் பக்கத்தில் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்குது, தமிழகத்தில் அணுமின் நிலையம் இருக்குது. அங்கேருந்து மின்சாரம் தயாரித்து தமிழ்நாடு மற்றும் இந்தியா பூராமே கொடுக்குறாங்க. கூடங்குளம் அணுமின் நிலையம். எலக்ட்ரிக் கிரிட் வேணும். அதாவது அங்கே தயாரிக்கிற மின்சாரம், அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் அதோட டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு கனெக்ஷன் வச்சுக்கங்களேன், அந்த எலக்ட்ரிக் அந்த போஸ்ட்டுக்கு தான் இந்தியா பூரா போகும். இதுதான் எலக்ட்ரிக் கிரிட் அங்கே கண்டிப்பாக இருக்கணும். அணு மின் நிலையம் கட்டும்போது அந்த எலக்ட்ரிக் கிரிட் ரொம்ப முக்கியம். இங்கே அதை போல எந்த வித எலக்ட்ரிக் கிரிட் போஸ்ட், அதாவது கரண்ட் போஸ்ட் எதுவுமே இல்லை. அந்த கட்டடம் மட்டும் தனியாக இருக்கு. அதுதான் மிகப்பெரிய ஆத்திரம். அப்போ உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, அவங்க மின்சாரத்துக்காக அந்த அணுமின் நிலையத்துக்கு கட்டலை, முழுக்க 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 அணுகுண்டுகள் செய்ய மட்டும் போறாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது. மிகப்பெரிய ஆத்திரத்தை கொடுத்து பக்கத்தில் இருக்கும் அண்டை நாடு இவ்வளோ பெரிய ஒரு உலையை கட்டிட்டு இருக்காங்க, அணுகுண்டு செய்யறதுக்கு உலகத்துக்கு யாருக்குமே சொல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆத்திரம். இதை இஸ்ரேலிய பிரதம மந்திரி ஈகத் உல்மட் காட்டுறாங்க. அவர் எல்லாம் பார்க்குறாரு. சரி, ஓகே, இது ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற ஒரு சின்ன முடிவுக்கு வராங்க. இந்த புகைப்படங்கள் எடுத்தது லேப்டாப்ல இருக்கு. பட் அது எந்த இடத்துல பிசிக்கலா, அது எந்த இடத்துல சிரியாவில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். புகைப்படத்தில் இருக்கு, ஓகே தான், எந்த இடத்துல இருக்கு? சிரியா அவ்வளோ பெரிய நாடு அப்படிங்கும்போது இஸ்ரேலுடைய சேட்டலைட் உதவி, சேட்டலைட் அவங்களோட வானத்தில் இருக்கு, உதவி கேட்குறாங்க. இன்ச் பை இன்ச்சா, ஒவ்வொரு இன்ச்சா சிரியா அப்படியே பார்க்கும்போது கரெக்டாக அது மாட்டிக்கிச்சு. அல் கபீர் இதுதான் அதோட பேர், அல் கிபார் அதோட பேர். அது சிரியாவில் டைர் இஸார்ங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் இருக்குங்கிறது துல்லியமாக சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிச்சாங்க. அந்த பகுதியில் அவங்க அமைச்சிருக்காங்கன்னு புரியுது. மிக பாறை பகுதி, ஆக அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி புரியுது. அங்கே ஐப்ராத் நதிம்பாங்க, நம்ம தமிழில் படிப்போம் போது ஐப்ராட் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஐப்ராத் நதி. அந்த நதிக்கரை ஓரமாக அந்த அணுக்கரு உலையை நிர்மாணம் பண்ணியிருந்தாங்க. அந்த நதிக்கும் அந்த அணு உலைக்கும் 1 கிலோமீட்டர் வித்தியாசம் தான் இருக்குது. ஒதுக்குப்புறம் எந்தவித மக்களும் இல்லை. ஈராக்கு கூட சேர்ந்து வர மாதிரி வரும், எந்த மக்களுமே இல்லை. ஏன் நதிக்கரை ஓரமாக வைக்கிறாங்க அப்படின்னா,
மிக அதிக கொதிநிலைக்கு வந்து இந்த அணுக்கரு உலைகள் போகும். அதை குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய கல்பாக்கம் அணுமின் நிலையம், கூடங்குளம் அணுமின் நிலையம் ரெண்டுமே கடலுக்குள்ள தான் இருக்கும். அதை குளிர்விச்சு, அந்த ரியாக்டரை குளிர்விச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐப்ராத் நதி ஓரமா அவங்க வற்றாத ஜீவ நதி அது சிரியால அங்க வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த பிறகு தீர்மானமான முடிவுக்கு இவங்க வந்து அணுகுண்டு தான் செய்ய போறாங்க. எலக்ட்ரிக் கிரிட் அங்கே இல்லை, நதிக்கரை ஓரமாக வச்சிருக்கிறாங்க ரியாக்டரை குளிர்விக்கிறதுக்கு. நிச்சயமா இவங்க அணுக்கரு உலை செய்ய போறாங்க, அணு குண்டுகள் செய்ய போறாங்க, தயாரிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி திரும்ப பிரதமர் வந்து டிஸ்கஷன் பண்றாங்க. இப்போ பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈகத்துல் மட்டும் என்ன சொல்றாருன்னா, இந்த லேப்டாப்ல எடுத்த புகைப்படம் எடுத்து இன்றைய நிலைமைக்கு அவங்க பேசிட்டு இருக்கிற நிலைமைக்கு 13 மாசம் முடிஞ்சிருச்சு. அதாவது லேப்டாப்ல எடுத்த கிடைச்ச புகைப்படம் அதுவும் இன்றைய நிலைமைக்கு அவங்க 13 மாசம் தாண்டி வந்துருச்சு. இவர் என்ன சொல்றாருன்னா, அன்றைய நிலைமைக்கு அணுக்கரு உலை செயல்பாட்டில் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு வந்து செயல்பாட்டில் இருக்கலாம். நீங்க அதனால கண்டிப்பா போய் ஏதாவது ஒரு முறையில் உள்ள என்ன நடக்குது, அணுக்கரு உலைக்குள்ள என்ன நடக்குது, அது வந்து ஓடிக்கிட்டு இருக்கா, அவங்க அணுகுண்டு தயாரிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க சொன்னாங்க. ஏன்னா அணுக்கரு உலை இயங்கறதுக்கு முன்னாடி அடிச்சா அந்த அணுக்கரு உலை மட்டும்தான் சேதமாகும். இயங்கின பிறகு அணுக்கரு உலை இயங்கும் போது அடிச்சாங்கன்னா மிகப்பெரிய பூகம்பத்தை கொடுத்துரும். அந்த ஏரியாவே வெடிச்சு மிகப்பெரிய உலகம் காணாத அதிர்ச்சி கொடுக்கும். அந்த நதிகள்லாம் வந்து கெட்டு போயிடும். அதனால 13 மாசமாச்சு, நீங்க போய் இதை பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நடந்த ஆப்ரேஷனை வந்து இஸ்ரேல் ராணுவத்து கையில பிரதமர் ஒப்படைச்சிருந்தாரு. அது வரைக்கும் அவங்க வந்து பண்ணதெல்லாமே மொசாத் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய ராணுவத்து கையில அவர் கொடுத்திருந்தாரு. சிரியாவுக்குள்ள நுழையணும், அந்த அணுக்கரு உலைக்குள்ள போய் புகைப்படம் எடுக்கணும். சர்வசாதாரண காரியமே அல்ல, ஊடுருவதே கஷ்டம். எதிரி நாட்டு அணுக்கரு உலைக்குள்ள போய் புகைப்படம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். கூட 2 வேலை கொடுத்துருந்தாங்க. அங்க இருக்க மண்ணெல்லாம் எட்டுவாங்க, தண்ணி அந்த நதிக்கரையில் இருக்க தண்ணியை எட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் கதிரியக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். சராசரியா இது செய்ய முடியாது. இது இஸ்ரேல் ராணுவம் தங்கள் கைவசம் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இஸ்ரேல் ராணுவத்துடைய முப்படை தளபதி கபி ஹஸ்ஸின்ஜாய் அப்படிம்பாங்க, மிக 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 துணிச்சலான தளபதி அவர் இது எடுத்துக்கிட்டு, இது இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கிற சையரடட் மட்கால் அப்படிம்பாங்க, இஸ்ரேலுடைய ராணுவத்தில் இருக்கும் கமாண்டோவில் நம்பர் 1 சையரடட் மட்கால் அப்படிம்பாங்க. நம்ம சொல்லப்போனால் நம்ம இந்திய ராணுவத்தில் வந்து நம்பர் 1 கமாண்டோனா சிகப்பு பைகள், அதற்கு இணையாக அங்கே சொல்லுவாங்க சையரடட் மட்கால். அவர்களில் 20 பேர்த்தை தேர்ந்தெடுத்து சிரியாக்குள்ள அனுப்புனாங்க. இரவு நேரங்களில் சத்தமே வராத ஹெலிகாப்டர் மூலமாக பறந்து போய் சிரியாவுக்குள்ள இரவு நேரத்தில், அதாவது 11 மணிக்கு மேலே உள்ளே போய் இறங்கி, அந்த பகுதியில் இறங்கி அந்த அணுக்கரு உலைக்குள்ளே போய் 36 வண்ண புகைப்படம் எட்டு வந்தாங்க. சையரடட் மட்கால் கமாண்டோஸ் எட்டு வந்தாங்க. இது எப்படி உள்ள ஊடுருவ முடியுது, எப்படிலாம் உள்ள போய் போட்டோ எடுக்க முடியுது, யாருக்கும் சந்தேகம் வராதுன்னா, இவங்க போனவங்க 20 பேருமே சிறிய இராணுவ வீரர்கள் போல உடை அணிஞ்சிட்டு, அந்த இடத்துல சிறிய இராணுவ வீரர்கள் எப்படி உடை அணிவாங்களோ அதே போல உடைகளையும் தங்களுடைய தோற்றத்தையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அங்கே இரவில் போய் ஃபோட்டோ எடுத்தாங்க. அங்கே ஃபோட்டோ எடுக்கும்போது நார்த் கொரியாவுடைய விஞ்ஞானிகள் அங்கே வேலை செஞ்சது புகைப்படத்தில் தெரிஞ்சு, இவங்க எடுத்து புகைப்படத்தின் மூலமாக தெரிஞ்சது. உள்ளுக்குள்ள போய் துல்லியமான புகைப்படம், அந்த மிஷின்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது துல்லியமாக புகைப்படம் எடுத்து 36 வண்ண புகைப்படம் எடுத்துக்கிட்டு, அங்கே இருக்க மண்ணையும் எடுத்துக்கிட்டு தண்ணீரையும் எடுத்துக்கிட்டு பத்திரமா திரும்ப அதே ஹெலிகாப்டரில் வந்து சேர்ந்தாங்க. மிகப்பெரிய சாதனை. அந்த புகைப்படத்தை எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த அணுக்கரு உலை வந்து புளுட்டோனியம் அணுக்கரு உலை, புளுட்டோனியம் நியூக்ளியர் ரியாக்டர்பாங்க, அந்த வகை அணுக்கரு உலைன்னு கண்டுபிடிச்சாங்க. இது ஏன் சொல்றேன்னா, புளுட்டோனியம் அணுக்கரு உலையில முழுக்க அணுகுண்டு மட்டுமே செய்ய முடியும், அதில் வந்து மின்சாரம் தயாரிக்கவே முடியாது புளுட்டோனியம் அணுக்கரு உலையில. அப்போ 2 விதமாக இவங்களுக்கு வந்து ஒரு ஊர்ஜிதமான தகவல் கிடைச்சிருக்கு. ஒன்று, எலக்ட்ரிக் கிரிட் அங்கே அவங்க மாட்டல, அப்போ அங்கேருந்து மின்சாரம் வெளியே போக போகிறதில்ல, புளுட்டோனியம் அணுக்கரு உலை. அதனால இதை தரை மட்டம் ஆக்குவதை தவிர வேற வழியே இல்லைங்கிற முடிவுக்கு அன்றைய பிரதம மந்திரி ஈகுத்துல் மட் முடிவெடுத்திருந்தார். இப்போ வந்து சிரியாவுடைய அணுக்கரு உலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிச்சு. இஸ்ரேல் பிரதமர் ஈகுத்துல் மட்டுக்கு வந்து எல்லாமே புகைப்படம் மூலமா 100க்கு 100% ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. அணுகுண்டு செய்ய போறாங்க, 95% இருக்குன்னு சொல்லி. இனி இதை எப்படி தகர்ப்பது, ஆப்ரேஷன் ஆர்ச்சிட் எப்படி பண்ணாங்க,
ஒரு ஜனநாயக நாட்டில் இந்தியாவோ இஸ்ரேலோ ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த நாட்டு இராணுவமும் அந்த நாட்டு அரசியல் அமைப்பும் எப்படி இணங்க செயல்படுவாங்க, இதே போலதான் எல்லாமே இருக்கும். அப்போ வந்து இந்த ஈகுத் உல்மட் பிரதமர் என்ன பண்றாருன்னா, இவரை போன்ற இன்னும் 3 பிரதமர் கூப்பிட்டார். மொத்தம் 4 பிரதமர்கள் சேர்ந்து பேசினாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாமே சேர்ந்து. பென்யமின் நெத்தன்யாகு, ஈகுத் பராக், சிமோன் பெரஸ், ஈகுத் உல்மட், இந்த 4 பிரதமரும் சேர்ந்து உட்கார்ந்து இத முடிவு பண்ணி கொடுத்தாங்க. இஸ்ரேலில் ஒரு சிறப்பான அம்சம் வந்து பிரதமராக வரவங்க எல்லாமே மிலிட்ரி கமாண்டோ, மிலிட்ரி தலைவர்கள் தான் வருவாங்க. இந்த 4 பேருமே மிகப்பெரிய மிலிட்ரி தலைவர்கள். இதுல ஈகுத் பராக் வந்து இஸ்ரேலுடைய ராணுவ வரலாற்றில் நம்பர் 1 தலைவர். அவருக்கு இணையா இஸ்ரேலில் எந்த ராணுவ வீரருமே இன்னைக்கு வரை கிடையாது. ஈகுத் பராக் படிப்படியா வளர்ந்து வந்தவர். ஒரு சின்ன பையனா மிலிட்ரியில சேர்ந்து படிப்படியா வளர்ந்து முப்படை தளபதி ஆனார். இந்த ஸ்டார் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு ஸ்டார் குத்திப்பாரு. அதை விட ஏன் வந்து எந்த ராணுவ வீரர் இணையல்னு சொல்றதுன்னா, அவர் ஏகப்பட்ட கமாண்டோ ரைட் பண்ணவர். அவரே கமாண்டோ தாக்குதல் ஈடுபட்டு அதுக்கு வந்து பேட்ச் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ரைடு முடிஞ்சோடனே அவர் சிறப்பான பேட்ச் கொடுப்பாங்க. ஈகுத் பராக் மாட்டியிருக்கிற பேட்சுக்கு இணையா இஸ்ரேல் யாருமே கிடையாது. அந்த அரசியல் அமைப்பின் சிறப்பே தான். 4 பிரதமர்கள், 4 பேருமே கமாண்டோஸ், மிகப்பெரிய இராணுவ உயர் அதிகாரிகள் சேர்ந்து உட்கார்றாங்க. அவர் கூட வந்து மொசாத்தோடைய தலைவர், அன்றைக்கு இத்தனையும் கண்டுபிடிச்சு கொடுத்த மேயர் தகான், அவர் உட்கார்றாங்க. முப்படையுடைய தளபதி, சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க, கபி ஹஸ்கின்ஜாய், அவரை உட்கார வைக்கிறாங்க. சின்பத், அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உளவு பிரிவு, இஸ்ரேலுக்குள்ள இருக்க சிறப்பு உளவு பிரிவு. சின்பத்துடைய தலைவர் யூவால் டிஸ்கின்பாங்க, அவரை உட்கார வைக்கிறாங்க. முப்படை ராணுவ அமைச்சர் அன்றைய ராணுவ அமைச்சர் அமீர் பெர்ஸ் அப்படிம்பாங்க, அவரை உட்கார வச்சிருந்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆப்ரேஷன் ஆட்சால முடிவு பண்ணி கொடுத்தாங்க. இது ஒரு சிறப்பான ஆப்ரேஷன்கிறதுனால ஈகுத் உல்மட் பிரதமர் கூட முன்னாள் பிரதமர் ஈகுத் பராக்கும் சேர்ந்து, இந்த ஈகுத் உல்மட்டும் ஈகுத் பராக்கும் சேர்ந்து சிறப்பாக பண்ண ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷனுக்காக ஈகுத் பராக் திரும்ப ராணுவ அமைச்சராக பதவியேற்றார். அன்றைய ராணுவ அமைச்சர் மாற்றி இவர் வந்தார். இவர் வந்து தலைமையேற்றுக்கிட்டு இந்த ஆப்ரேஷனை வந்து ஆப்ரேஷன் ஆட்சாட முடிவு பண்ணி கொடுத்தாங்க. எப்படிலாம் தாக்குதல் நடத்துவது, திரும்ப தாக்குதல். சிரியா மிகப்பெரிய நாடு, திரும்ப தாக்குனா என்ன பண்ணுது, எல்லாமே அங்கே உட்காந்து ஃபைனல், அன்றைய இரவுல ஃபைனல் பண்ணாங்க. மொத்தமாக எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அன்றைய பிரதமர் ஈகுத் உல்மட்டுக்கும் ஈகுத் பராக்கும் இந்த 2 பேர்த்துக்கும் முழு அதிகாரம் கொடுத்தாங்க. எழுத்துப்பூர்வமா நீங்க எந்த வித ஆப்ரேஷன் பண்ணுங்க, நாங்க உங்களோட உடன் நிற்கிறோம்னு சொல்லி இந்த 2 பேரோட தலைமையில நடந்தது. 2004 புகைப்பிடிக்கப்பட்டது. நார்த் கொரியா ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் விபத்தில் புகைப்பிடிக்கப்பட்டது. இந்த ஆப்ரேஷன் நடந்தது வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 2007 வருஷம். வருஷத்துக்கு 4 வருஷம் தாண்டி வந்தது. ஏன் 2 நாள் செப்டம்பர் 5, 6 அப்படிங்கிறன்னா, மிட் நைட்ல 10:30 மணிக்கு மேல இந்த ஆப்ரேஷன் இஸ்ரேல் இருந்து ஃப்ளைட்லாம் கிளம்பி போச்சு. அது அடுத்த நாள் அதிகாலை ஒரு 4 மணி நேரம் தான் ஆச்சு. அதிகாலை 2 மணிக்கு எல்லாம் பத்திரமா திரும்பி பண்ணிட்டாங்க. அதனால தான் 2 நாள் இதுக்கு பதிவாயிருக்கும். இஸ்ரேலிருந்து 4 F-15 போர் விமானம், 4 F-16 போர் விமானம், மொத்தம் 8 போர் விமானங்கள் தாக்குதலுக்கு அனுப்பப்பட்டன. கூட ஒரு விமானம் வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர், அது என்ன பண்றாங்கன்னா இந்த ரேடாரெல்லாம் குழப்பக்கூடியது, அந்த ஒரு விமானத்தையும் கூட அனுப்பினாங்க. மொத்தம் 9, 8 போர் விமானம் தாக்குதலுக்கு மட்டுமே போயிருந்தாங்க. இந்த போர் விமானம் ரொம்ப தூரம் போயிட்டு வந்ததுனால இதுக்கு எரிபொருள், எக்ஸ்ட்ரா எரிபொருள், அதாவது அதிகபட்சமா எரிபொருள் வேணுங்கிறதுனால அந்த போர் விமானத்துல எரிபொருள் தொட்டி, டேங்க் இருக்கும். அது போக வெளியே இன்னொரு எரிபொருள் தொட்டி ஸ்பெஷலா டிசைன் பண்ணி மாட்டியிருந்தாங்க. அது என்ன சிறப்பா டிசைன் பண்றது போர் விமானம்னா, போர் விமானம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டா இருக்கும், ஒரு விதமான அமைப்பில் இருக்கும், ரேடார்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு. அதோட ரெக்கைக்கு கீழே தான் அத்தனை ஆயுதங்களையும் மாட்டிருப்பாங்க. நீங்க போர் விமானத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா ரெக்கைக்கு கீழே தான் ஆயுதங்கள் ஒளிஞ்சிருக்கும், மேலெல்லாம் தூக்கிட்டு நிற்காது. ஏன்னா ரேடார்ல மாட்டிக்க கூடாது. முதல் ஒரு அம்சமே அதை தான் வைப்பாங்க, ரேடாரை சிக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு எரிபொருள் தொட்டியை மாட்டினாங்கன்னா அது ரேடார்ல மாட்டிக்கும். அப்போ மாட்டிக்காத மாதிரி எரிபொருள் தொட்டியை செஞ்சு போர் விமானத்தில் மாட்டிக்குவாங்க. அதாவது கொஞ்சம் பெரியதா
சப்பட்டையாக இருக்குமா டேங்க் தான் செய்யணும். அப்போ தான் ரேடாரில் மாட்டிக்காது. எப்போவுமே போகும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபியூயல் டேங்க் இருக்கும்போது முதல்ல அதுலேருந்து தான் எரிபொருள் போர் விமானத்துக்கு வரும். அது முடிஞ்சு அது காலி ஆயிடுச்சுன்னா அது வழியிலே வீசிடுவாங்க. எஜெக்ட் பண்ணுற மாதிரி சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அது பாதி அது கொடுக்கும், அது பாதி முடிஞ்சோடனே அதை எக்ஸெக்ட் பண்ணி வீசிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் இருக்கிற உள்ளுக்குள்ள இருந்த எரிபொருள் தொட்டிலிருந்து எரிபொருள் வரும். இதுதான் எக்ஸ்ட்ரா ஃபியூயல் டேங்க். இந்த 8 போர் விமானத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஃபியூயல் டேங்க் மாட்டி இந்த 8 போர் விமானத்தை அனுப்பியிருந்தாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை வந்து அதிக வேகமாக போகணும், தாழ்வாக பறந்து போகணும். இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் பார்டர், அடுத்த நாட்டை தாண்ட வேண்டியதே இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே போகணும். அந்த ரியாக்டர் வந்து அடுத்த ஓரத்தில் இருந்தது. உள்ளுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்தணும். 10:30 மணிக்கு மேலே கிளம்பி அதிவேகமாக போய் காலை பறந்து போனாங்க ரேடாரை குழப்பறதுக்காக. கூட போன இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பண்ணுற விமானம் வந்து சிரியாவுடைய ரேடார்களை, சிரியாவுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களை அவங்ககிட்ட இருந்து சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி குழப்பி செயலாக்கம் நிறுத்தமே பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான விமானங்கள்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. மேலே இருந்துகிட்டு கீழே கிரவுண்டில் இருக்கிற சிரியாவுடைய அனைத்து வித விமான பாதுகாப்பு சாதனங்கள் ரேடார் எல்லாம் குழப்பி ஆஃபே பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணி உள்ளுக்குள்ளே போனாங்க. இந்த போர் விமானங்கள் போறக்கு முந்தைய தினம், அதுக்கு முந்தின நாளே அந்த இடத்துக்கு இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்கிற ஷால்டாக் அப்படிம்பாங்க கமாண்டோ பிரிவு, மிகச்சிறப்பான அதிக தூரம் ஊடுருவி போய் தாக்குதல் நடத்தக்கூடிய பிரிவு. அவங்க போய் அந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் இந்த அல் கபீர் அணுக்கரை உடைக்கு கொஞ்சம் தள்ளி நைட் ஒளிஞ்சிருந்தாங்க. இந்த போர் விமானங்கள் வரும்போது லேசர் மூலமாக, லேசர் ஒளிக்கற்றை மூலமாக எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி லேசர் பி மூலமாக வழிகாட்டினாங்க. அப்போ லேசர் வந்து எங்கெங்கெல்லாம் படுதோ அந்தந்த இடத்துல குண்டு போடணும்னு சொல்லி போர் விமானத்துக்கு சமிக்கையாது. அந்த விதத்தில் தான் இந்த தாக்குதல் நடந்துச்சு. இவங்க கிரவுண்டுக்கு அந்த இடத்துக்கு ரொம்ப தள்ளி இருந்து லேசர் மூலமாக இந்த ஷால்டாக் கமாண்டோஸ் வழிகாட்டினாங்க. மேலே பறந்த போர் விமானங்கள் 8 போர் விமானங்கள் 3 நிமிஷம் தொடர்ச்சியாக 8 பேரும் F-15 F-16 4 போர் விமானங்கள் வரிசையாக சரமறிய குண்டப்பட்டாங்க. 3 நிமிஷம் தொடர்ச்சியாக அந்த கட்டடத்து மேலே 17,200 கிலோ வெடிகுண்டுகள் அங்கே போடப்பட்டுச்சு. 17,200 கிலோன்னா மிகப்பெரிய எண்ணிக்கையிலான எடைகளான வெடிகுண்டுகள். அதாவது தரை மட்டம் ஆகணும், புழுதி மேடாகணுங்கிற குறிக்கோளில் போடப்பட்டுச்சு. அவங்க நினைச்ச மாதிரி தரை மட்டம் ஆக்கப்பட்டுச்சு. 3 நிமிஷம் கழிச்சு தரை மட்டமான இதில் வந்து பைலட் எல்லாம் பாராட்டணும். அவ்வளோ தூரம் உள்ளே போய் பயப்படாமல் அந்த எதிரி நாட்டுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும் தரை மட்டம் ஆயிருச்சா அப்படிங்கிறத நல்லபடியாக பார்த்துக்கிட்டு திரும்ப வரணும். இங்கே இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டு அறையில் ஈகுத் துல்மாட், ஈகுத் பராக், கபி அஸ்கன்ஜா இந்த மாதிரி மிக மூத்தவர்களும் அந்த இரவில் பார்த்துக்கிட்டே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த போகிற 8 போர் விமானத்தோட தலைவர் ஸ்குவாட்ரன் லீடர் அப்படிம்பாங்க, ஸ்குவாட்ரன் லீடர்பாங்க, அவருக்கு சொல்லியிருந்தாங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு முழுக்க தரை மட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா, முற்றாக தகர்க்கப்பட்டுச்சுன்னா அரிசோனான்னு கூப்பிட்டு சொல்லுங்க. அதுதான் கோட் வேர்டாங்க, அரிசோனான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் தரைமட்டம் பண்ணிட்டு அந்த தகவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஸ்குவாட்ரன் லீடர் கூப்பிட்டு அரிசோனா அப்படின்னாரு. மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டமா இங்க கொண்டாடப்பட்டது இஸ்ரேலுக்குள்ள. மிகப்பெரிய சாதனை. போன 8 போர் விமானங்கள், ஒரு அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் விமானம் எல்லாமே பத்திரமா திரும்பி 6ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு இஸ்ரேலுக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த ஷால்டாக் கமாண்டர்ஸுமே வந்து சேர்ந்துட்டாங்க. ஒருத்தருக்குமே ஒண்ணுமே ஆகல, பத்திரமா வந்து சேர்ந்தாங்க. மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனால் எந்த வித கொண்டாட்டத்திலையுமே இஸ்ரேல் ஈடுபடல. அதையும் ஈடுபடலாம் இப்போ பேசும்போது புரியும். எந்த வெற்றி கொண்டாட்டத்தையும் ஈடுபடாமல் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணி வந்தாங்க. அதில் வந்து 17,200 கிலோ அதிக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய உயர் ரக வெடிகுண்டு பொருட்கள் இதில் வெடிமருந்து பொருட்கள் இது உபயோகப்படுத்தப்பட்டுச்சு. உள்ளுக்குள்ள இருந்த எல்லோருமே கொல்லப்பட்டனர். உள்ளுக்குள்ள இருந்த யாருமே மிச்சமாகலை. அந்த 1.5 கிலோமீட்டர் பகுதி தரைமட்டமாச்சு. அப்போ நார்த் கொரியாவுடைய சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் உள்ள பணிபுரிச்சுட்டு இருந்தாங்க. அத்தனை பேருமே கொல்லப்பட்டாங்க. அதிகாலை 2 மணிக்கு திரும்ப வந்துச்சு. அதாவது
5ஆம் தேதி இரவு, செப்டம்பர் 5ஆம் தேதி 2007 இரவு 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 6ஆம் தேதி அதிகாலை விடியக்காலம் 2 மணிக்கு முடிச்சு எல்லாம் வீடு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த போர் விமானத்தை ஓட்டிய பைலட் அவங்க மனைவிக்கு கூட இந்த விஷயங்கள்லாம் தெரியாது, அந்த அளவுக்கு ரகசியம் காக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் இந்த பழிவாங்கும் நடவடிக்கை ஏன் நடக்கிறதில்ல அப்படின்னா ரொம்ப 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 முக்கியம், தெரிஞ்சுக்கலாம் அதை. அந்த இரவுலேயே அதுக்கப்புறம் இஸ்ரேலிய பிரதம மந்திரி ஈகுத் ஒல்மர்ட்டும் ஈகுத் பராக்கும், இந்த ஈகுத் பராக்குங்கிற பேரை கேட்டால் எல்லாமே பயப்படுவாங்க, மிகப்பெரிய தளபதி. இந்த சிரியாவுடைய பிரசிடென்ட் அதிபர் பாஷர் அல் ஆசாத்மாங்க, அதுக்கு முன்னால் அவங்க அப்பா இருந்தார், இப்போ அவர் இருக்காரு. தொடர்ச்சியாக அந்த குடும்பம் தான் வச்சிருக்க அந்த சிரியாவை. பாஷர் அல் ஆசாத்தை கூப்பிட்டு, நீ உலகத்துக்கே தெரியாம ரகசியமா கள்ளத்தனமா அணுக்கரு உலை, அதுவும் புளுட்டோனியம் அணுக்கரு உலை, எலக்ட்ரிக் கிட் இல்லாமலாம் செஞ்ச, நாங்கள் அதை தரமட்டம் பண்ணிட்டோம். நீ பண்ணது முதல் மிகப்பெரிய தப்பு, நாங்கள் அதை தரமட்டம் பண்ண எங்களுக்கான முதல் எல்லா வித ரைட்ஸுமே இருக்குது, தரமட்டம் பண்ணிட்டோம். 17,200 கிலோ குண்டை போட்டிருக்கோம் அந்த இடத்துல. இதெல்லாம் சொன்னது அந்த பிரதமதியே சொன்னது, போட்டிருக்கிறோம். உன்னுடைய நாட்டிலிருந்து ஒரே ஒரு மிசைல், அதாவது ஒரே ஒரு ஏவுகணை எங்களுடைய நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் ஏதோ ஒரே மிசைல் பழிவாங்கும் நடவடிக்கை உள்ள வந்துச்சுன்னா, நீ உன் டைமை பார்த்துக்கோ, உன் வாட்சில் டைம் பார்த்துக்கோ. 96 மணி நேரத்தில், வெறும் 96 மணி நேரத்தில் நீயோ உன்னுடைய குடும்பமோ உன்னுடைய தேசமோ சிரியான ஒரு தேசமோ உலக வரைபடத்தில் இருக்காது. 96 மணி நேரத்தில் அத்தனையுமே தரமட்டம் பண்ணி காமிப்பான்னு சொன்னாங்க, மிரட்டினாங்க. எங்க இருக்க அனைத்து போர் விமானங்களும் முழு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு தயாரா நிப்பாட்டி வச்சிருக்கோம். ஒரே ஒரு அணுகுண்டை மட்டும், ஒரே ஒரு மிசைல் மட்டும் ஒன்று வந்ததுன்னா உன் நாடு மொத்தம் காலி. அணுகுண்டுகளை உபயோகப்படுத்தாம மற்ற வெடிகுண்டுகளை போர் விமானங்கள் மூலமாக பயன்படுத்தி 96 மணி நேரத்தில் எடுத்து காட்டுவோன்னு மிரட்டினாங்க. இதுக்கப்புறம் தான் அவன் கப்சிப்புன்னு வந்தது. ஏன் திரும்ப தாக்குதல் நடத்துறதுன்னா இதுகள் தான் காரணம். ஆனால் ஒன்னே ஒன்று சொன்னாங்க, நாளை காலையில் நான் போய் அதை ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் யாருக்குமே வெளிப்படுத்த மாட்டேன், என்னுடைய தேவை உன் அணுக்கரை உலையை அழிக்கணும் தான். நான் இது வெற்றி கண்டமா நான் பெருமையை பட்ட தேவையில பட மாட்டேன், அது மட்டும் நான் உனக்கு உறுதி கொடுக்குறேன். நான் இதை ப்ரெஸ்ஸில் சொல்ல மாட்டேன், ஒன்றிருந்து ஒரு சின்ன ஏவுகணை வரக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. இஸ்ரேல் அன்றைய தினமோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்களோ சில மாதங்களோ இந்த விஷயத்தை வெளியே சொல்லலை. அதுக்கடுத்த நாள் சிரியாவுடைய செய்தி நிறுவனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, இரவுல இஸ்ரேல் விமானங்கள் வந்தது, நம்முடைய வான் பாதுகாப்பு சாதனம் மூலமா விரட்டி அடிச்சுக்கிட்டோம், எந்த விதத்திலையும் நமக்கு எந்த வித சேதம் இல்லைன்னு சொல்லி அந்த புகழ் பாடிக்கிட்டு அது எல்லாத்தையும் மறைச்சாங்க. பின்னாட்களில் ஒரு வருடங்கள் கழித்து இதை எல்லாமே வெளியே கொண்டு வந்து புகைப்படங்கள், தாக்கிய ஆதாரங்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் வெளியே கொடுத்தாங்க. நான் அன்னைக்கு சொல்லலை, இது போன்ற ஆப்ரேஷன்கள் நிச்சயமா பண்ணும், இதனால மறக்க முடியாத ஆப்ரேஷன். 2 சொல்லுவாங்க, இது 7 வருஷம் ஆச்சு சிரியாவில் அவன் கட்ட ஆரம்பிச்ச பிறகு 7 வருஷம் கழிச்சு தான் இடிச்சாங்க, இது ரொம்ப தப்பும்பாங்க. இதை திட்டமிட்டே தான் 7 வருஷம் விட்டு இடிக்கிறது. அதாவது 95% கட்ட விட்டுறணும். அவன் அஸ்திவாரம் தோண்டணும், படிப்படியாக கட்டணும், உள்ள மிஷினெல்லாம் மாட்டணும், வெளிநாட்டு விஞ்ஞானிகள்லாம் வரணும், எல்லா செலவும் பண்ணிடணும். அவன் அப்படியே தூக்க கனவு கண்டிருப்பான், இனி நாளைக்கு நமக்கு அணுகுண்டு கிடைச்சிரும், அணுகுண்டு செஞ்சிருவோம், நம்ம உலகம் பூரா அணுகுண்டு போட்டுடலாம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்போது தலையிலேயே அடிக்கணும். இதுதான் இஸ்ரேலுடைய ரகசியம். எப்பவுமே இப்படிதான் பண்ணுவாங்க, வளர விட்டுருவாங்க. வளர விட்டு 95% பிறகு அவன் தலையில் அடிக்கிறது. எல்லாருமே சொல்லுவாங்க 7 வருஷம் ஆயிடுச்சு இவங்க எதுவுமே கண்டுக்கலான்னு. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். அவனை வளர விட்டு முழுக்க விட்டு அடிக்கும் போது தான் அவனுக்கு மிகப்பெரிய வேதனை ஏற்படும். இது முதல் காரணம். ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு, இந்த பயங்கரவாத பிரியர்கள் பக்தர்களா சொல்றாங்க ஈரான் அணுகுண்டு செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க, உண்மையான்னு கேட்டிருந்தாங்க. கனவுல வேணா செய்யலாம், ஈரானுடைய கனவுல வேணா அவன் அணுகுண்டு செய்யலாம், நிஜத்துல எல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த பயங்கரவாத பக்தர்களுக்குன்னு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா ஈரான் அணுகுண்டு செஞ்சிரும், இஸ்ரேல் மேல போட்டுரும், பாகிஸ்தான் அணுகுண்டு செஞ்சு இந்தியா மேல போடும், ஜெயிச்சிருவானுங்க, இப்படி கனவுண்டே படுத்து வைக்குவானுங்க. என்சா ஒண்ணுமே நடக்காது. கனவில் வேணா ஈரான் அணுகுண்டு செய்யலாம், எழுதி வச்சுக்குங்க. ஈரான் ஒரு காலமும் அணுகுண்டு செய்யவே முடியாது. அதற்கு முன்னால் 95% ஆன பிறகு இப்ப ஈரான்ல 3 இடத்துல செய்யறாங்க. எந்த இடத்துல 95% நிறைவேறிக்கோ அந்த இடம் நிச்சயமா அளிக்கப்படும், எழுதி வச்சுங்க. அதே போல இன்னைக்கு இஸ்லாமிய அரபு நாடுகள்ல பாகிஸ்தான்ல
அணுகுண்டு இருக்குன்னு ஒரு பெருமையோடு இருக்காங்க. நீண்ட நாளைக்கு, நீண்ட வருஷத்துக்கு அந்த பெருமையை அவனால் தக்க வைக்கவே முடியாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதையுமே இஸ்ரேல் கண்டிப்பாக எதுவும் பண்ண விடவே மாட்டாங்க. எழுதி வச்சுக்கலாம். நன்றிகள்.